கோவை மாவட்டம் காரமடையில் உள்ள அரசு பள்ளிகளில் குடிநீர் இணைப்புக்கு கட்டணம் வசூலிக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. ஒரு இணைப்புக்கு 26,000 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயித்துள்ள நகராட்சி நிர்வாகத்தின் செயலை கண்டு பலரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஈஸ்வரனுடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் காரமடை நகராட்சி நிர்வாகத்தார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குடிநீர் இணைப்புக்காக 26,000 ரூபாய் கட்டணம் வசூலிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதற்கான தகவல் தற்சமயம் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவல் கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்காக தொடர்ந்து போராடி வரும் ஈஸ்வரன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். காரமடை நகராட்சி நிர்வாகத்தினுடைய நடவடிக்கையை எப்படி பார்க்குறீங்க? அரசு மேல்நிலைப் பள்ளி குடிநீர் இணைப்புக்கு கட்டணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதுவரை எந்த பள்ளியிலும் நடக்காத ஒரு நிலையில் காரமடை நகராட்சி அரசு பள்ளிக்கு கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்றால் இது மிகப்பெரிய கொடுமை. ரைட் டு எஜுகேஷன்லேயே கல்வி தரக்கூடிய அந்த கடமை உள்ளாட்சி நிர்வாகத்திற்கும் உண்டு என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளாட்சி நிர்வாகம் இதை அரசு பள்ளிகளில் வசூல் செய்வது மிகவும் கொடுமையானது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன் 3 கனெக்ஷன் இருக்கும். அப்போ 3 கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இவங்க எவ்வளோ வசூல் பண்ணுவாங்க? 75,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுவாங்க. அப்போது எதற்காக இந்த நடவடிக்கை? கல்வியை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் அரசு பள்ளிகளில் குடிநீர் கட்டணம் வசூல் செய்கிறது மிகப்பெரிய கொடுமையான செயலாக நாங்கள் கருதுகின்றோம். உடனடியாக இந்த செயலை காரமடை நகராட்சி நிர்வாகம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நகராட்சி அமைச்சர் மதிப்பிற்குரிய KN நேரு அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் இதுபோன்று நடக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி என்று அனைத்து அமைப்புகளுக்கும் அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும். எந்த இடங்களிலும் அரசு பள்ளியில் குடிநீர் கட்டணம் வசூலிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உடனடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதில் தலையிட்டு இந்த அரசு பள்ளிகளிடம் குடிநீர் கட்டணம் வசூலிக்கின்ற இந்த கொடுமையை நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இண்டிகேஷன் எப்படி பார்க்குறீங்க? இப்போ முதல் முறையாக இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையை இப்போ ஒரு நகராட்சி நிர்வாகம் முன்னெடுத்திருக்காங்கன்னா இது எதை காட்டுகிறது நீங்கள் நினைக்கிறீங்க? கல்வியின் மீது அக்கறை இல்லாத, பள்ளிகள் என்றால் என்னவென்றே தெரியாத, அதை புரிந்து கொள்ள முடியாத நகராட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்துறதுக்கு அந்த நகராட்சி என்னவெல்லாம் செய்ய முடியுமோ, என்ன உதவியெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். அந்த நகராட்சி தலைவர்களுக்கு அதுதான் பொறுப்பு. ஆனால் ஒரு நகராட்சியில் பள்ளிக்கூடத்திலிருந்து கட்டணம் வசூல் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் என்றால், அது மட்டுமில்லை, வசூல் செய்வதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய மோசமான நிகழ்வு இந்தியாவிலேயே எங்கேயும் ஏற்பட்டிருக்காது. அதனால் நேரடியாக அமைச்சர் அவர்கள் தலையிட்டு, முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு தமிழ்நாடு முழுவதும் எந்த உள்ளாட்சி அமைப்புகளும் அரசு பள்ளிகளிடமிருந்து கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுத்தளவில் கல்வியை வளர்ப்பதற்காக திட்டம் தீட்ட வேண்டுமே தவிர இது போன்ற கட்டாய வசூலில் ஈடுபடக்கூடாது என தனது கண்டனத்தை ஈஸ்வரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார்.